ஹலோ வியூவர்ஸ், உங்கள் கஸ்டமரோட லெட்ஜரை ஒரு மந்த்து டாலி பண்ணுறதுக்கு மணிக்கணக்காக டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் அதுவே டே டு டே உங்கள் கஸ்டமரோட டெய்லி டிரான்சாக்ஷனை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் படாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடந்தால் எப்படி இருக்கும்? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சார், பாரத் கனெக்ட்ன்றது என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுக்குற ஒரு சௌகரியம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்க எல்லா பிஸ்னஸ் மேனையும் ஒரு ஐடி வச்சு நாங்கள் கனெக்ட் பண்ணி கொடுத்துறோம் சார். அந்த ஐடி எதுக்கு உதவும்னா, மிரர் இமேஜ் கிரியேட் பண்ணுறோம்ல, அதை அந்த வேலையை குறைக்கிறதுக்கு உதவும். இப்போ உதாரணத்துக்கு ஜிபி என்டர்பிரைசஸ் பாண்டரங்கன் சாருக்கு சப்ளை பண்ணுறாங்க. அப்போ ஜிபி என்டர்பிரைஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு சேல் பில் போட்டு சப்ளை பண்ணுவாங்க. பாண்டரங்கன் சார் அது என்ன பண்ணுவார், பர்ச்சேஸ் பில்லாக மாற்றுவார். இப்போ நான் என்ன கேட்குறேன், இது ரெண்டுலேயுமே தகவல் ஏதாவது மாறுமா? ஜிபி என்டர்பிரைஸில் பில் நம்பர் 141 இருந்தால் பாண்டரங்கன் சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பரில் என்ன போடுவார், 141 தான் போடுவார். வேறு ஏதாவது புதுசாக போடுவாரா? ரைட். அங்கே ஒரு 5 ஐட்டம் சப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இங்கேயும் அதே 5 ஐட்டம் தான். அங்கே ஒரு 80 குவான்டிட்டி பண்ணியிருக்காங்க, இங்கேயும் 80 தான். அங்கே ஜிஎஸ்டி அவுட்வேர்டு அங்கே அவுட்புட் ஒரு 7,000 இருந்தால் இங்கேயும் 7,000 தான் இன்புட்டு. அப்போ மிரர் சைடு தான் அவுட்வேர்டு இன்புட்டாக மாறுது, சேல்ஸ் பர்ச்சேஸாக மாறுதே தவிர ரெண்டு பேரும் ஒரு வேலையை தான் திரும்ப திரும்ப மெனக்கெட்டு செய்கிறோம். அப்போ டூப்ளிகேஷனில் தான் இந்த அக்கௌண்டிங் வேர்ல்டே ஓடிக்கிட்டு இருக்கு. அது வேண்டாம். இந்த டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் மிரர் இமேஜ் வரும்போது ஒன்றை கிரியேட் பண்ணி இன்னொன்று காப்பி பண்ணிக்கங்கன்னு சொல்கிறது தான் இந்த பாரத் கனெக்டோட வேலை சார். இப்போ நம்ம சொன்னோன்னே யோசிக்கணும், அப்படிலாம் ஒரு என்ட்ரியை காப்பி பண்ண முடியுமாயா? உன் பாட்டுக்கு போகிற போக்கில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறேன், அது எப்படி பண்ண முடியும்? உங்கள் வீட்டில் டிஃபன் பண்ணியிருந்தா நான் சாப்பிட முடியுமான்னு கேட்குறீங்க. பண்ணலாம் சார், பாரத் கனெக்டில் முடியும். முடிச்சோன்னே எங்கள் வீட்டில் அடை பண்ணுறாங்க. இதை ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா எல்லாருக்கும் அடை அனுப்புவேன். ஓகே, இல்லைன்னா ஃபோட்டோவாக தான் அனுப்புவேன் சார், எதாவது கேட்கக்கூடாது. சரியா? திரும்ப போகலாமா? ஜோக்ஸ் அப்பார்ட். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் சார். இந்த பாரத் கனெக்ட்ன்ற விஷயம் கேட்குறதுக்கு பிரமாதமாக இருக்குது. எப்படி ஒர்க் ஆகுது சார்? முதல்ல டேலியில் சொல்கிறது என்னன்னா, உங்கள் டேலி கம்பெனியில் நீங்கள் எக்ஸ்சேஞ்சுன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆல் பாரத் கனெக்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும், உள்ளே போங்க. இதில் லாகின் லாக் அவுட் இருக்கா? இப்போ இந்த லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு ஓடிபி ஒன்று வரும் சார். இப்போ நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ஓடிபி எங்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்சேஞ்ச் போகிறோம், ஆல் பாரத் கனெக்ட் ஆப்ஷன்ஸ் போகிறோம், லாகின் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுனா, உங்களோட இமெயில் ஐடி கேட்கும், கொடுக்குறீங்க. உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும், கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வரும், கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் வந்துடும் சார். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தடவை கனெக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் பாரத் கனெக்டுக்கான ஐடி வாங்கணும். எப்படி வாங்கணும்னா, மேனேஜ் இ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போங்க சார். போயிட்டு ஓகே, உங்கள் கம்பெனியை இங்கே ரெஜிஸ்டர் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணும்போது டேலி என்ன பண்ணும், இதுக்கு ஒரு B2B ஐடி ஒன்று சஜஸ்ட் பண்ணும். அந்த ஐடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். எப்படின்னா, நம்ம இமெயில் கிரியேட் பண்ணும்போது, இப்போ நாகஜோதி மேடம் ஒரு இமெயில் கிரியேட் பண்ணுறாங்க, அது என்ன பண்ணும், நாகா ரைட் _ அவங்களோட இயர் ஆஃப் பர்த்தை கொடுத்து அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ரைட், ஓகே. இல்லைன்னா NAJO அப்படி ஒரு ஐடி கொடுக்கும். ரைட், இல்லைன்னா ஜோதி 78 அப்படி ஒரு ஐடி கொடுக்கும். இந்த மாதிரி கொடுக்கும்ல, ஒரு 4-5 ஐடி சாய்ஸ் கொடுக்கும். அது மாதிரி B2Bயில் டேலி என்ன பண்ணும், அல்லது பாரத் கனெக்ட் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு ஐடி சாய்ஸ் தரும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஐடி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு புதுசாக ஒரு ஐடி வேணும்னா புதுசாக ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். இப்போ இது பாரத் கனெக்டில் நான் என்ன பண்ணேன், கனெக்ட் ஆனேன், என்னோட இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னோட ரெஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு ஜிஎஸ்டிஎன் நம்பர் இருக்கணுமான்னு கேட்டால், அடுத்து சொல்கிறது என்னென்னா, சார் உங்களோட உதயம் நம்பர், பேன் நம்பர், ஜிஎஸ்டிஎன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு, உங்களோட மொபைல் நம்பர், இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பாரத் கனெக்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் ஏதோ ஒன்று வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம். இப்போ இது எதுக்கு சார்? இது இப்படி என்னுடைய கஸ்டமரும் பாரத் கனெக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பார்ல. ஓகே, அப்போ கஸ்டமர்கிட்ட பாரத் கனெக்டில் ரெஜிஸ்டர் பண்ணவர்கிட்ட அவரோட லெட்ஜரை ஆல்டர் பண்ணி, அந்த லெட்ஜரில் நான் என்ன பண்ணிடுறேன், அவரோட இமெயில் ஐடியை அந்த அந்த ஐடியை இங்கே லாஸ்ட்டில் இங்கே கொடுத்துறேன். இந்த இடத்துல இருக்கா பாரத் கனெக்ட் டீட்டெயில்ஸில், இங்கே என்னுடைய பாரத் கனெக்ட் ஐடியை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவருடைய பாரத் கனெக்ட் ஐடியை இங்கே போட்டுறேன். போட்டால் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பாரத் கனெக்ட் கீழே இருக்கோம் சார். ஓகே, ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ணி ஐடி கொடுத்தாச்சு, அவர்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஐடியை வாங்கியாச்சு.
இப்போ இது எப்படி சார் ஒர்க் ஆகும்? எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நான் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் சேல்ஸ் புக் போயிடுறேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு என்ட்ரி போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு என்ட்ரி அவருக்கு புதுசாக பண்ணுறேன். ஓகே, ஒரு என்ட்ரி நான் புதுசு பண்ணுறேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னு காட்டுறேன். இப்போ இந்த என்ட்ரி சார், இந்த என்ட்ரி காப்பி பண்ணிட்டோம். இந்த என்ட்ரி இருக்குது ரைட்டா. இதை வந்து இப்போது இன்னைக்கு வந்து 22/12 இந்த என்ட்ரி போடுறோம். ரைட், பார்ட்டி வந்து இந்த கம்பெனி கொடுத்துட்டோம். இப்போ டிரான்சாக்ஷனுக்குள்ளே உள்ளே போகிறப்போ இந்த இடத்துல வந்து B2B ஐடி திரும்ப ஷேர் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸில் B2B ஐடி கேட்குதா? ஸோ B2B ஐடி அவரோட ஐடியை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். என் ஐடி இங்கே இருக்குது, பார்ட்டியோட ஐடியை இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறேன். பில்லை முடிக்கிறேன், ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ கேட்குது, டு யூ வாண்ட் டு ஷேர் திஸ் இன்வாய்ஸ் த்ரூ வயா பாரத் கனெக்ட்? எஸ் கொடுக்கணும். இப்போ என்னாச்சு, இந்த இன்வாய்ஸ் வந்து பாரத் கனெக்டில் வந்து ஷேர் ஆயிடுச்சா? சார் இது எனக்கு சேல்ஸ் இன்வாய்ஸ் சார். இப்போ கஸ்டமரோட இடத்துக்கு போகிறோம். அதாவது கேமரா ஆங்கிள் மாறுது. இது வந்து ஒரு இடத்துல வில்லன் வந்து அங்கே போய் குண்டு வச்சுட்டு வா அப்படின்றார். ஹீரோவோட இடத்துல குண்டு வைக்கிறது, அந்த அந்த எஃபெக்ட் வந்து அங்கே போகணும். அதை எப்படி பார்க்குறது சார்? நான் வந்து இன்னொரு டேலி 7.0 ஓப்பன் பண்ணுறேன் சார். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து அந்த கம்பெனி வாங்குகிற கம்பெனி ஓப்பன் பண்ணியாச்சு. வாங்குகிற கம்பெனி இதே மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, பாரத் கனெக்டில் போயிருப்பாங்க, லாகின் பண்ணியிருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ வாங்குகிற கம்பெனிக்கு இந்த பில் எப்படி போகும்? நேராக பாரத் கனெக்டில் போகிறோம், ஆக்டிவிட்டீஸ்க்கு போகிறோம். அதாவது நான் பையர். இப்போ இந்த கம்பெனி, இந்த நாச்சா அசோசியேட்ஸை வந்து அவங்ககிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ பையர் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகிறோம், டேட் கொடுக்குறோம். இங்கே வந்து டிசம்பர் டு டிசம்பர் கொடுத்தா இங்கே வந்து நியூ இன்வாய்ஸஸ் ரிசீவ் இங்கே இருக்கா? உள்ளே போனால் இதில் இப்போ நான் அனுப்பின புது இன்வாய்ஸ் இங்கே வந்துருச்சா? 26,480. சார் இது என்ட்ரியாக ஸ்டோர் ஆகுமா? இது மேலே வச்சு இங்கே வந்து கிரியேட் பர்ச்சேஸ் வவுச்சர் கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து இந்த இந்த என்ட்ரிக்குள்ளே போகுதா? சார் இங்கே புதுசாக இருக்கிறது மட்டும் ரெட்டில் மார்க் ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் இதை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி அல்லது இப்படிக்கா வளைச்சினே வந்தோம்னா இதில் தெரியும். இங்கே தெரியுதா? ரெட்டில் ஒரு டேக் இருக்கா சார்? சார் பழசாக இருந்தால் ரெட் டேக் இருக்காது, புதுசாக இருந்தால் ரெட் டேக் இருக்கும். இந்த புதுசாக இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணலான்னா இது மேலே வச்சிட்டிங்கன்னா இங்கே கிரியேட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும் சார். அந்த நம்பரும் அங்கே இருக்கும், அந்த நேமும் அங்கே இருக்கும். என்டர் தட்டினா பியூட்டி என்னென்னா இவரோட இந்த ப்ராடக்டோட ஐடென்டிஃபிகேஷன், ஓகே, யூனிட்டு, இதுக்கு கொடுத்த பார்ட்டி கொடுத்த HSN கோடு நீங்கள் கொடுக்கல, பார்ட்டி கொடுத்துருக்க HSN கோடு உங்கள்கிட்ட அப்படியே வந்துடும். பார்ட்டி கொடுத்துருக்க ரேட்டு, இது கூட்ஸா சர்வீசஸா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே வந்துருமா? உங்களோட வேலை என்ன? தான் நாகஜோதி மேடம் கரெக்டாக சொல்கிறாங்க, ஒரு கண்ட்ரோல் ஏ போட்டால் வேலை முடிஞ்சது சார், அவ்வளோதான். ஓகே, இப்போது பாண்டரங்கன் சார் தலையாட்டுறார். அவங்க அந்த பேர் கொடுத்துருக்காங்க, எனக்கு வேறு பேர் இருந்தால் உங்களுக்கு எந்த பேரோ அந்த பேரில் அதை மேட்ச் பண்ணிடுது. ஒரு தடவை மேப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன ஆகும், இந்த பேர் இந்த நம்பர் வரும்போது நீங்கள் இதை கொண்டு வந்து ஒரு வேலை வந்து இதை நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு லெட்ஜரில் இப்போ வந்து இதை பிஏபி லைசன்ஸ்னு போட்டிருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த 610 வரும்போது பிஏபி லைசன்ஸில் தானாக வந்து உட்காந்துரும். ஓகே சார், இது ஒன்று சார். ரெண்டாவது இங்கே பாருங்கள், இதில் வந்து ஆக்டிவிட்டீஸில் இன்வாய்ஸஸ் பெண்டிங் ஃபார் பேமெண்ட்னு ஒன்று இருக்கா? எடுக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து இது இன்வாய்ஸ் பெண்டிங் சார், இன்வாய்ஸ் பெண்டிங். ஓகே ரைட், இங்கே கிரியேட் பேமெண்ட் வச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா சார்? கிரியேட் பண்ணுறோம். ஓகே, என்னைக்கு பேமெண்ட் போடுறோம்? சப்போஸ் வந்து நான் இன்னைக்கு பேமெண்ட் போடுறேன் சார், இதுக்கு வந்து பேமெண்ட் போடுறேன், பேமெண்ட் வச்சர் போட்டுறோம், ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணி முடித்தோன்னா இந்த என்ட்ரி என்ன ஆகிடும்னா பேமெண்ட் வச்சராக போட்டு இதை வந்து அந்த கம்பெனிக்கு அனுப்பட்டுமா? எஸ்ன்னு கொடுத்தா நான் பேமெண்ட் போட்டேன், இது வந்து அங்கே போயிடுச்சு. இப்போ அந்த கம்பெனிக்கு போய் அங்கே வந்து பாரத் கனெக்டில் அந்த கம்பெனிக்கு போகிறோம். அந்த கம்பெனிக்கு போயிட்டு பாரத் கனெக்டில், ஓகே, பாரத் கனெக்டில் சப்ளையர் ஆக்டிவிட்டீஸில் உள்ளே போகிறோம். ஓகே, போனால் இங்கே பேமெண்ட் ரைட், ஓகே, அக்னாலஜ்மெண்ட் பெண்டிங்னு இருக்கா? உள்ளே போகிறோம், இது பேமெண்ட் சார். இப்போ இதை கிரியேட் ரெசிப்ட் வச்சர்னு கொடுத்தா இங்கே உங்களுக்கு பேங்க் என்ன, இங்கே பார்ட்டி பேரை ஃபில் பண்ணிச்சு, ரெஃபரன்ஸ்லாம் ஃபில் பண்ணிச்சு பாருங்கள். இங்கே உங்கள் பேங்க் என்னவோ அந்த பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இங்கே ஈக்விட்டாஸ் பேங்க்னு வச்சுக்கோங்க, செலக்ட் பண்ணி கண்ட்ரோல்லே கொடுத்தீங்கன்னா இது என்னாச்சு, ரெசிப்டாக வந்துருச்சா? ஓகே ரைட், ரெசிப்டாக போட்டாச்சா? வேலை முடிஞ்சு போச்சா? இந்த என்ட்ரியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெசிப்டாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சார். சார் இது எதுக்கு சொல்கிறோம்னா நீங்கள் இதோட நியாயத்தை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும் சார். இங்கே வந்து நான் 1 வருஷம் டேட்டா ஃபுல்லாக எடுக்கிறேன் சார். ஓகே,
ஸோ இங்கே ஒரு வருஷம் டேட்டா ஃபுல்லாக எடுக்கிறேன். இப்போ இதில் வந்து வால்யூம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 4243. டேலி அல்லது என்சிபி அல்லது பாரத் கனெக்ட் சொல்கிறது என்னன்னா, சார் ஒருத்தர் சேல்ஸ் பண்ணால் இன்னொருத்தருக்கு பர்ச்சேஸாக போயிட போகுது. அப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி நீங்கள் போட போகிறதில்ல. நீங்கள் இன்னொருத்தர் பேமெண்ட் போட்டால் உங்களுக்கு அது ரெசிப்ட் ஆகிட போகிறது. அப்போ நீங்கள் ரெசிப்ட் என்ட்ரியும் போட போகிறதில்ல. ரெண்டையும் கண்ட்ரோல் ஆர் கொடுத்து தூக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் யூ போட்டு ரெண்டையும் எடுத்துகிட்டு வருவோம். 4243 இருக்குது. இப்போ கண்ட்ரோல் ஆர் போட்டு தூக்கிட்டோம்னா 2242 தான் இருக்குது. அப்போ 4200க்கும் 2200க்கும் ரஃப்லி ஒரு 2000 2200 என்ட்ரி குறையுது. இப்போ 4000ல் 2000னா ரஃப்லி அபவுட் 50 அல்லது 45%. சார் இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நீங்கள் போடுற சேல்ஸும் நீங்கள் போடுற பேமெண்ட்டும் இன்னொருத்தருக்கு என்ன ஆக போகுது, பர்ச்சேஸாகவும் ரெசிப்டாகவும் ஆக போகுது. அப்போ உங்கள் வேலை 45% குறையிற மாதிரி உங்கள் சம்மந்தப்பட்டிருக்க பாரத் கனெக்டில் பண்ணியிருக்க எல்லாரோட வேலையும் 45% குறையுது. அப்போ இது மூலமாக இந்தியாவில் கனெக்ட் பண்ணியிருக்கிற, அதாவது டேலி வச்சிருக்கிற 85 விதமான யூசரும் 85% யூசரும் தன்னுடைய வேலையில் 45% இது மூலமாக குறைச்சிக்க போகிறாங்கன்னா அந்த 45% ப்ரொடக்டிவிட்டி வந்து நமக்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும். அந்த நேரத்தில் வேற திங்க் பண்ணலாம், ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணலாம், வேற ஏதோ பண்ணலாம். அப்போ நம்மளோட ஜிடிபி வளர்றதுக்கு, நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி கூடுறதுக்கு, நம்மளோட ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு ஒரு பர்சனல் டைம் கிடைக்கிறதுக்கு, மாஞ்சி மாஞ்சி 8 மணி வரைக்கும் உட்காந்து டேபிளே தடவிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் எது ஹெல்ப் பண்ண போகுதுன்னா பாரத் கனெக்ட் சார். இது சொன்னோன்னே ஜெயா வைரம் வந்து மெதுவாக வந்து சொல்கிறாங்க, கரெக்டு சாமி, எல்லாரும் பாரத் கனெக்டில் சேருங்கன்னு சொன்னால் உடனே சேர்ந்துடுறானுங்களா? ஃபார்மை கொடுறானாலே பாதி பேர் ஃபார்மை கொடுக்கல, காணாம போச்சுன்றாங்க. எல்லாரும் சேர்ந்துருவாங்களா? அப்படிலாம் சேர மாட்டாங்க சார். நீங்கள் நம்ம ஊருக்காரங்களை என்ன நினைக்கிறீங்க? நான் திரும்ப சொல்கிறேன், ஏங்க நானும் மதுரை தாங்க, சேர மாட்டாங்கன்னு தெரியும். அப்போ சேராமல் இருந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுறது? பாரத் கனெக்டில் வரல சார். அதுக்கு தான் அடுத்து டேலி என்ன சொல்லுது, டாக்குமெண்ட் ஏன்னு ஒரு ஆப்ஷன் தரோம் சார். அப்படின்னா என்ன சார் அதுக்கு முன்னால சார் கிருஷ்ணன் சார், ம் ம் இந்த பாரத் கனெக்ட் இதுல ம் வந்து எல்லாருமே இன்னைக்கு லைவா என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ம் கண்டிப்பா எல்லா கம்பெனியுமே B2B பிசினஸ்ல ஏதாவது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கூட டீலிங் வச்சிருப்பாங்க. ம் இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனில டீலிங் வச்சிருக்கும் போது தெரியும், கன்ஃபர்மேஷன் ஆஃப் பேலன்ஸ்னு ஒரு லெட்டரை கொடுத்து இந்த டேட்ல இவ்வளவு பேலன்ஸ் உங்க லெட்ஜர்ல இருக்கா கன்ஃபார்ம் பண்ணுங்கம்பாங்க. ம் இது வந்து எங்களுடைய சப்ளையருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இந்த மாதிரி அனுப்புவாங்க. இதை ம் எப்பெல்லாம் அனுப்புறாங்களோ அப்பெல்லாம் எங்க ம் ஆபீஸ்ல எங்க ரிசோர்சஸ் ம் ஒரு வாரம் உட்கார்ந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் உட்கார்ந்து செக் பண்ணி கரெக்டா ம் இருக்கான்னு பார்த்து, அப்புறம் சார் 2 கிரெடிட் நோட் காணோம் சார், நாங்க பேமெண்ட் இந்த பில்லுக்கு வர வச்சோம், ஆனா நீங்க வேற ஒரு பில்லுக்கு வர வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் கிளியர் பண்ணி செட்டரைட் பண்ணி வெளியே வர்றதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகும் சார், ஒரு ம் லெட்ஜர் ம் கரெக்டா ம் இருக்கு. ஆனா ம் இப்ப பாரத் கனெக்ட்ல உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த ம் B2B பிசினஸ் 2 பேரும் பாரத் கனெக்ட்ல வந்துட்டாங்கன்னா ம் சீம்லெஸ்ஸா டெய்லி 2 பேரோட லெட்ஜரும் கரெக்டா டேலி ஆகிட்டே வரும் சார். ம் 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 இந்த ஆட்டோமேஷனை வந்து பாரத் கனெக்ட் மூலமா கொடுத்திருக்கிறாங்க. ஃபேண்டாஸ்டிக் சார், நல்ல விஷயம். ஓகே, இப்போ திரும்ப ஜெயா மேடம் கேட்டதுக்கு வந்துடுவோம் சார். அவன் சேர்லன்னா என்ன சார் பண்ணுறது? திரும்ப நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கவலையே படாதீங்க, அவர் உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் கொடுக்காம இருக்க மாட்டார்ல, அது கண்டிப்பாக கொடுப்பார்ல. கொடுத்துருக்காரா? இந்த இன்வாய்ஸை கையில் வச்சுக்கோங்க. நாங்கள் இன்வாய்ஸை டேலியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் கொடுக்குறோம். அந்த ஆப்புக்கு பேர் ஆஸ்க் டேலி. ரைட்? ஆஸ்க் டேலி ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இன்வாய்ஸ் அதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்கேன் ஆன இன்வாய்ஸ் டேலிக்குள்ளே வந்து தானாக இன்வாய்ஸாக உட்காந்துரும். ஜெயா வைரம் மேடம், என்ன சார் சொல்கிறீங்க? அது எப்படி உட்காரும் அப்படின்னு கேட்குறாங்க. உட்காரும், எப்படி உட்காரும்னு காமிக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இங்கே அதுக்கான ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம், அது எப்படி உட்காரும்னு பார்க்கணும். ரைட்டா? ஓகே. ஸோ இங்கே சார் என்கிட்ட கையில் ஒரு டைப்டு இன்வாய்ஸ் இருக்குது சார். இது வந்து என்கிட்ட இருக்க டைப்டு இன்வாய்ஸ் கையில் இருக்குது. ரைட்டா? எனக்கு என்ன பண்ணணும்? இது டேலிக்குள்ளே போகணும். இப்போ டேலி என்ன சொல்லுதுன்னா, சார் உங்கள் கம்பெனி இருக்கா? இருக்குது. உங்கள் கம்பெனிக்குள்ளே போங்க சார். இதுதான் உங்கள் கம்பெனியா? ஆமாம், உள்ளே போங்க சார். இங்கே ஆல்ட் கே அடிச்சுட்டு யூசர் அண்ட் பாஸ்வேர்டு முதல்ல எனேபிள் பண்ணி நீங்கள் எந்த மொபைலில் இந்த ஆப் எடுக்க போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அது ஆஸ்க் டேலி ஆக்சஸ்க்கு அது வந்துடும். ஓகே. ஸோ மொபைல் நம்பரை இங்கே ஒரு தடவை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்களா? ரைட்டு. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் எந்த மொபைல் நம்பரை இங்கே கொடுத்தீங்களோ அந்த மொபைலுக்கு போயிட்டு அதோட ப்ளே ஸ்டோரில் ஆஸ்க் டேலி ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி முடித்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணோன்னே
நீங்கள் இந்த மொபைல் நம்பரை எந்தெந்த கம்பெனியில் டேலியில் கொடுத்தீங்களோ அதெல்லாம் அங்கே ரீட் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த கம்பெனிக்கு இந்த இன்வாய்ஸ் போகணுமோ அந்த கம்பெனி பேர், சப்போஸ் 4 கம்பெனி இருந்ததுன்னா கம்பெனி 1க்கு போகணுன்னா செலக்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கேமரா பட்டனை ஆன் பண்ணி எப்படி நீங்கள் அடோப் ஸ்கேன் பண்ணுவீங்களோ அது மாதிரி அந்த பேப்பரை கீழே வச்சு ஒரு ஸ்கேன் பண்ணிவிடுங்க. ஸ்கேன் பண்ணி முடித்து இந்த இடத்துல இந்த சென்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அது என்ன பண்ணும், கன்ஃபர்மேஷன் கேட்கும். இந்த என்ட்ரியை டாலி பிரைமுக்கு அனுப்பட்டுமா, ஓகே கொடுத்தீங்கன்னா, சார் நீங்கள் கையில் வச்சுருக்க பில்லு உங்களுக்கு சப்ளையர் கொடுத்த பில்லு, அது பில்லாக தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லைல்ல. பில்லாக இருக்கலாம், கிரெடிட் நோட்டாக இருக்கலாம், ஓகே, பர்ச்சேஸ் ஆர்டராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அவரோட எஸ்ஓவாக இருக்கலாம். அப்போ அதில் என்ன வவுச்சர் டைப்னு சூஸ் பண்ணுங்கள். அவர் கொடுத்துருக்க சேல்ஸ்னா பர்ச்சேஸ், அவர் கொடுத்துருக்க கிரெடிட் நோட்னா டெபிட் நோட். ஓகே, அப்படி சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி முடிச்சு கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இது ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட டேலிக்குள்ளே போயிட்டு அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணி அங்கே இம்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் பெண்டிங் கிளிக் பண்ணி பெண்டிங் டிரான்சாக்ஷனை ஓகே பண்ணிங்கன்னா இந்த ஆப்லேருந்து இன்ஃபர்மேஷனை இங்கே ரீட் பண்ணிவிட்டு எத்தனை என்ட்ரி அங்கே இருந்ததோ அதுக்கெல்லாம் ஆக்ஷன் ரெக்வயர்டுன்னு வரும். ஏன் ஆக்ஷன் ரெக்வயர்டு? ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும் அல்லது மேப் பண்ணணும். மேப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதை பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஃபோக்கஸ் மரைன் ஏஜென்சியை ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ண வேண்டாம். ஓகே, அப்போது நீங்கள் கையில் வச்சுருக்க பிரிண்டட் இன்வாய்ஸ், இங்கே பாருங்கள் என்ன மேஜிக் நடக்குது பாருங்கள். கையில் ஒரு பிரிண்டட் இன்வாய்ஸ் வச்சுருக்கீங்க, ஆப்புக்குள்ளே போகிறீங்க, உங்கள் கம்பெனியை கனெக்ட் பண்ணி அந்த கம்பெனியில் வந்து இதை ஸ்கேன் பண்ணுறீங்க, என்ன என்ட்ரியாக போகணும்னு சூஸ் பண்ணுறீங்க, அது என்ட்ரியாக மாறி டேலிக்குள்ளே பெண்டிங் டிரான்சாக்ஷன் மூலமாக வந்துடுது. ஓகே சார், இதில் ஹேண்ட் ரிட்டனையும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஹேண்ட் ரிட்டன் நீட்டாக அழகாக எழுதியிருந்தால் சம்டைம்ஸ் வருது, அல்லது ஹேண்ட் ரிட்டன் கொஞ்சம் சிரமம். ஆனால் பிரிண்டட் எல்லாம் பக்காவாக வருது சார். ஒரு 10-12 ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். வேறு மாடலில் இருக்குது, வேறு மெத்தடில் இருக்குது, எலக்ட்ரானிக்லி டைப்டு, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணால் பக்காவாக வருது. அப்போ பாரத் கனெக்டில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி 2 பக்கமும் மிரர் இமேஜ் வரும். கையால் தான் அவர் கொடுத்துருக்காரு, டைப் பண்ணி தான் கொடுத்துருக்காருன்னா ஆப் மூலமாக அதை எடுத்துக்கணும். முடிஞ்சு போச்சா?